வாழ்க வளமுடங்க. நம்ம வந்து கேவுரு கூழ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நான் வந்து கேவுரு மாவு வந்து 1 கப்பு வச்சுருக்கேன். கேவுரு மாவு வந்து 1 கப்பு, கோதுமை குருணை வந்து 2 ஸ்பூன், தண்ணி கொதிக்க வச்சுருக்கேங்க. 1 கப்புக்கு 4 கப்பு தண்ணி. கூழுக்கு மட்டும் 1க்கு 4 கொதிக்க வச்சுக்கிறோம். இந்த மாவுக்கு 1 கப்பு ஊற்றி நம்ம தண்ணியாக கரைச்சிக்க போகிறோம். இப்போ வந்து இந்த தண்ணி கொதிக்குது இல்லைங்களா, இந்த கோதுமை குருணையை வந்து இதில் போட்டு வச்சிடலாம். அரிசிக்கு பதில் இந்த கோதுமை குருணை இதில் போடுறோம், அவ்வளோதான். இப்போ வந்து இந்த மாவை வந்து கரைச்சிக்கலாம். ஒரு டம்ளர் ஊற்றி கரைச்சிக்கலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து கட்டி இல்லாமல் இருக்கும். தண்ணியாக கரைச்சிக்கணும் மாவு. ஏன்னா இப்போ வெய்ய நாள், நல்ல கூழ் வந்து சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்குங்க. கேவுரு மாவு கூழ் வந்து அவ்வளோ உடம்புக்கு ஆரோக்கியங்க. சுகர் பேஷண்ட்டுக்கு, ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு, நார்மலாக இருக்கிறவங்க சாப்பிட்டாலும் செம எனர்ஜி இதுங்க. இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சிக்கணும் நீங்கள். இதுக்கு தேவையான உப்பு போட்டலாம். இப்போ வந்து நல்லா தண்ணி கொதிக்குது பாருங்கள். இந்த மாவை ஊற்றி நல்லா கிண்டிக்கலாம், கட்டி இல்லாமல். ஏன்னா சீக்கிரமாக கட்டி பிடிச்சிடும். நம்ம அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கணும். தண்ணி பத்தலைன்னா ஊற்றிக்கலாம். நான் முன்னாடி ஏற்கனவே 4 கிளாஸ் வச்சுருக்கேன் ஒன்றுக்கு. அப்புறம் 1 கிளாஸ் மாவில் ஊற்றினேன். இப்போ தண்ணி பத்தலைன்னா நம்ம ஊற்றிக்கலாம். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு அரை மணி நேரத்தில் கூழ் கிண்டிடலாங்க. ஆனால் அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். நம்ம வந்து அரிசி நொய் போடாமல் இந்தமாதிரி கோதுமை குருணை போட்டிங்கன்னா இந்த மாதிரி நடுவில் பாருங்கள், நொய் மாதிரி தெரியுது பாருங்கள், அதுதான். இதுவும் நார் சத்து உள்ளது, இதுவும் நார் சத்து உள்ளது. அதனால் ரெண்டுமே இதில் போட்டுக்கலாம். உப்பு வந்து உங்களுக்கு வந்து நம்ம முன்னாடியே போட்டாச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா போட்டுக்கலாம். நீங்கள் இதே தயிர் ஊற்றி கூட நீங்கள் மோர் இல்லைன்னா தயிர் ஊற்றி கூழ் கரைச்சிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட வெங்காயம், பச்சை மிளகா, மாங்காய்லாம் போட்டு சாப்பிடலாம். இப்போ மொத்தமாக நான் அந்த கூழுக்குங்க 1 கப்பு மாவுக்கு 6 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்குது. நல்லா வந்து கூழ் வந்து நல்லா வேகணும். வேகாத எடுத்துக்கினா வயிறு வந்து ப்ராப்ளம் கொடுத்துரும். வயிற்று வலி அதெல்லாம் பிரச்சனை வந்துடும். நல்லா கூழ் வந்து நல்லா வேகணும். நீங்கள் மாவு தொட்டிங்கன்னா கண்ணாடி மாதிரி வரும். தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாது. பாருங்கள், நல்லா பப்புஸ்லாம் நல்லா வருது பாருங்கள். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள், அந்த கூழோட கலரு. ஆனால் அடி பிடிக்காமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. மீடியம் தீயில் வச்சுக்கிட்டு, இல்லைன்னா சிம்மில் வச்சுக்கிட்டு அடுப்பை வந்து கிட்டே இருக்கிறதுனா கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க, வேலை செய்ய போகிறோம், அடுத்த வேலை செய்ய போகிறீங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கும், இல்லைன்னா தீஞ்சிடும் அடியில். இப்போ இதுக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகா, மாங்காய்லாம் அரிஞ்சிக்கலாம். இந்த கூழை கிண்டிங்க ஒரு 4 மணி நேரம் இல்லை ஒரு 5 மணி நேரம் அப்படியே புளிக்க வச்சுருங்க. அப்படியே ஆற வச்சு மூடி வச்சுட்டு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கழித்து இந்த கூழை அப்படியே கரைச்சிட்டு மாங்காய், பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சிலாம் போட்டு கரைச்சி குடிங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க. மோர் அதெல்லாம் ஊற்றி இப்போ நான் இதை வந்து ஆற வச்சு நான் ஒரு 6 மணி நேரம் புளிக்க வைக்க போகிறேன். கூழ் வந்து புளிச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கூழ் வந்து நல்லா தவறுங்க, கையை நல்லா நனைச்சிக்கணும். கையை இப்படி நல்லா தண்ணியில் தொட்டுக்கிட்டு இப்படி பார்த்திங்கன்னா ஒட்டாது. தவறுங்க, ஒட்டலை. இப்போ வந்து கூழ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நல்லா புளிச்சிருக்கு பாருங்கள். இப்போ இந்த கூழ் எடுத்து இந்த டம்ளரில் ஊற்றிக்கிறோம்.
டம்ளரில் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வந்து தயிர் போட்டுக்கணும். நல்லா கட்டி தயிரை அப்படி போட்டுட்டு இதில் இன்னும் கொஞ்சம் கூழ ஊற்றிட்டு இதில் மாங்காய், வெங்காயம், இஞ்சி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், இதாங்க கூழ். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள், பார்த்தாலே நல்லா குடிக்கிற போல் தோணுது அவங்களுக்கு. இதை அப்படியே ஒரு ஸ்பூனை போட்டு கரைச்சி அப்படியே குடிக்க வேண்டியதாங்க. இந்த கூழ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.